உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? எலும்பு உடைச்சி வீட்டுக்கு அனுப்புவோம். சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டுனா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை இப்படி அனுப்பி விடுவானா? விஜய் மிரட்டிய திமுக எம்எல்ஏ. மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மார்கண்டேயன் அதிரடி கைது. தேர்தலில் நின்று சிஎமானது ஒரு குத்தமாப்பா? நான் என்னப்பா உங்களுக்கு பாவம் பண்ணேன்? நான் பாட்டுக்கு பொட்டிப்பாமா இருந்தேன், என்னை சீண்டின, இப்போ ஜெயிலுக்கு போயிட்டேன் பாத்தியா? அப்படி ஒருத்தர் நம் முதல்வர் விஜயை சீண்டி ஜெயிலுக்கு போன கதையை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கோவில்பட்டியில் சட்டசபையை கூட்டும் போது எலும்பை உடைச்சு வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் என தமிழக முதல்வர் விஜய் உரிமையில மிரட்டும் தோனியில சர்ச்சைக்குரிய வகையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேசியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணன் கோவில் திடலில் திமுக சார்பில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்றது. வாழ்த்த போன இடத்துல தாவேக்கு முதல்வர் விஜய் அவர்களை நாராச வார்த்தையால் வாழ்த்தியிருக்கிறார். இந்த கூட்டத்தில் விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன் கலந்து கொண்டு பேசுகையில், இவ்வளவு கேவலமான முதல்வரை தமிழகம் மட்டுமல்ல இந்திய வரலாறே பெற்றது கிடையாது. மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? இனி வரும் தேர்தலில் 5% வாக்குகள் கூட பெற முடியாமல் விஜய் மற்றும் அவருடைய கட்சி தோற்று போகும். பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆகியோர் தேர்தலில் தோற்றபோது அப்போது இருந்த தலைவர்கள் எவ்வளவு நாகரிகமாக பேசினார்கள். ஆனால் சட்டசபையில் உங்க அப்பாவை தேடிக் கொண்டிருக்கிறேன் என விஜய் விமர்சித்து உள்ளார். இது போல ஒரு பேச்சை நான் உலகத்திலேயே கேட்டதில்லை. எங்களை என்ன கோமாளிகள்னு விஜய் நினைக்கிறாரா? சட்டசபைக்குள்ள வைத்து பார்த்து கொள்வோம். சட்டசபையை கூட்டும் போது விஜயின் எலும்பை உடைச்சி வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? தைரியம் இருந்தா சட்டசபையை கூட்டி பார்க்கட்டும். ஓடினார் ஓடினார் யார்? வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடியது யார்? கைது செய்து விடுவார்கள் என்று இரவோடு இரவாக கரூர்ல இருந்து சென்னைக்கு பயந்து ஒடு 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 என ஓடியது யார்? நாங்க ஒன்றும் பயந்து ஓடலை. என்னது, கொளத்தூர் தொகுதியில கொத்து பரோட்டா போட்டிங்களா? இதை போல் ஆயிரக்கணக்கான பரோட்டா கடைகளை நாங்கள் பார்த்துருக்குறோம். உங்களையே கொத்து பரோட்டா போட்டுரும் பார்த்துக்கோங்க. இப்படியெல்லாம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன் பேசியதில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வர
விளாத்திக்குளத்தில் இருந்த எம்எல்ஏ மார்கண்டேயன் வீட்டிற்கு வந்த காவல்துறையினர் அவரை கைது செய்து அழைத்துச் சென்றனர். தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் வைத்து தற்போது மார்கண்டேயனிடம் விசாரணை நடைபெற்று வருது. இந்த நிலையில அவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு தெரிய வந்துள்ளது. மிரட்டல் அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், வெறுப்புணர்வை தூண்டுதல் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக திமுக தலைகள் ஒவ்வொன்றா தங்கள் வாயை வாடகைக்கு விட்டு வாங்கி கட்டிக்கொள்ளும் சம்பவம் பற்றி உங்க கருத்தை நம் ஜெம் தொலைக்காட்சி கமெண்ட்ல போடவும். இது போன்ற விறுவிறுப்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.